நான் சொல்றத கேளு. என் மேல நீ வீண் பழிய சுமத்த கூடாது. வீண் பழிய செலுத்தல, குணத்தை தான் எடுத்து சொல்றேன். துருவும் சொல்லிட்டு இருந்தான். அப்படின்னா உன் எண்ணங்கள்ல தான் ஏதோ குறை இருக்கு. ஏன்னா உன்னோட ப்ரமோஷனை தடுக்க நான் எந்தவித தந்திரங்களும் பண்ணல. இன்னும் சொல்ல போனா நீ இவ சொல்றத நம்பிட்டு இருக்கியா? சொல்ல போனா நீ என்ன நம்பி இருக்கணும் மாயரா? நான் உன்னை நம்பி இருக்கணுமா? உன்னை எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் ப்ரொமோஷனை தடுத்து நீ ப்ரொமோஷன் வாங்கிட்ட. நீ என்ன வேணா பண்ணுவ. போதும், வாய் மூடு. போதும், ஓவரா பேசிட்ட. இதுக்கு மேல என்ன பத்தி நீ ஏதாவது தவறா பேசினேன்னு வையேன், உன் நிலைமைய நான் மொத்தமா மோசமாக்கிடுவேன். உன்னோட 7 ஜென்மமும் அதை மொத்தமா ஞாபகம் வச்சுக்கும். நீ என்ன மிரட்டுறியா? ஆமா, நான் உன்னை மிரட்டுறேன். எல்லார் முன்னாடியும் நான் உன்னை மிரட்டுறேன் தான். இந்த தடவை மட்டும் நீ என் கூட ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணேன்னு வையேன், நிலைமை என்ன ஆகும்னு நீ கூட நினைச்சு பார்க்க முடியாது. என்ன பண்ணுவ சொல்லு. இல்ல எனக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன பண்ணுவ? போதும் மாயரா, என்ன தூண்டி விடாத மாயரா. என் கோவம் எல்லைய மெரிச்சுனா அப்புறம் நான் அதுக்கப்புறம் என்னடி பண்ணுவ? அடிப்பியா என்ன? என்ன கொலை பண்ணிடுவியா? என்ன பாக்குறீங்க? ஆமா, எல்லாரும் என்னையும் பாக்குறீங்க. உன்னாலதான் இதெல்லாம் நடந்தது. நிஜமாலே என்ன கொல்ல பார்த்தல. நீ என்ன பேசுற? நீ என்ன சொல்ல வர? இந்த லைட்ட நானா தள்ளேன்? ஆமா, நீ தான் தள்ளி விட்ட. ஏன்னா உன்கிட்ட இருக்கிற அந்த சக்தியை பத்தி இங்க இருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரியும். என்ன சக்தி? யாரோட சக்தி? நீ டெலிகைனடிக் தானே? சொல்லு. டெலி வாட்? அதாவது எல்லா பொருட்களையும் மனசோட சக்தியால உன்னால மூவ் பண்ண முடியும். ஜஸ்ட் ஷட் அப் மாயரா. சீ, டிஸ்கஸ்டிங். நீ நல்லா இருக்கிறியா மாயரா? நீ ஓகே தானே? அட, பயந்துட்டியா? நான் தான். ஏண்டி, கதவை தட்டிட்டு உள்ள வரலாம்ல? கதவை தட்டிட்டு உள்ள வரணுமா? எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் தெரியாது. என்னோட கொள்கை ஒண்ணுதான். சாவியை போடு, கதவை தர. அடுத்தவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா கவலை இல்ல. ஆமா, நீயே இப்படி பயந்து போய் உட்காந்துருக்க? பயங்கரமான மூவி ஏதாவது பாத்தியா? ஹே, யாரோட வாழ்க்கையிலேயே ஆத்மா இருக்கோ அவ ஏன் அந்த மாதிரி படங்களெல்லாம் பார்க்கணும்? உண்மையாவே வாழ்க்கையில ஆத்மா இருக்கா? அப்படின்னா ஒன்றும் இல்ல. எனக்கு இப்ப ரொம்ப தலை வலிக்குது. ப்ளீஸ் என்ன கொஞ்சம் தனியா விட்டுடு. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். உன்னோட பிஹேவியர் நாளுக்கு நாள் மாறுது. நீ டயத்துக்கு சாப்பிடுறது இல்ல, டயத்துக்கு தூங்குறது இல்ல. நான் பேச ஆரம்பிச்சாலே தலை வலிக்குது. ஏம்மா, நான் உன்னை கும்பிடுறேன், தயவு செஞ்சு ஆரம்பிச்சிடாத. ஏன் இப்படி அனாவசியமா உனக்கு கோவம் வருது? சரி சரி, கிளம்பு. 2 பேரும் மூவி பார்க்க போலாம். என் தலை ரொம்ப பயங்கரமா வலிக்குது. என்னால முடியல. ப்ளீஸ், படத்துக்கு நான் வரல. சரி, நீ இப்படியே மூட் அப்செட்லயே இரு. நான் அர்ஜுன் கிட்ட பேச போறேன். ஹலோ. ஹலோ மேடம். இன்னைக்கு போற உனக்கு நினைப்பே வரலையா? உன் ஞாபகத்துல நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். சீ, பொய் சொல்லாத. நான் பொய் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. சரி, நீ இன்னைக்கு மைரா கூட மூவி போறதா இருந்தது இல்லையா? என்னாச்சு, போகலையா? அவளுக்கு என்னாச்சுன்னே தெரியல. இப்பெல்லாம் ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்றா. முன்னெல்லாம் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருப்பா. ஆனா இப்போ எல்லாத்துக்கும் எரிஞ்சு விழறா. ஓ சரி, என்கிட்ட பேச சொல்லு. இங்க பாரு, ஒரு நிமிஷத்துல அவ மூட மாத்தி காட்டுறேன். தூங்கிட்டான்னு தோணுது. அவ தலைவலின்னு சொன்னா. உன்ன மாதிரி ஒரு ரூம்மேட் கிடைச்சா தலைவலி வரதானே செய்யும். அது சரி, நான் என்ன அவ்வளவு மோசமானவளா? நாளைக்கு என்ன பார்க்க வருவேல, அப்ப நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். சரிப்பா, நாளைக்கு என்ன நல்லா கவனிச்சுடு. என்ன இல்லைன்னா என்ன டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போக வேண்டி வரும். இந்த பொண்ணு பாரு, திரும்பவும் முழிச்சிட்டா. இவளோட பிரச்சனை என்னன்னே புரியல. ஓகே சரி, நான் போனை வச்சிடுறேன். கொஞ்ச நேரம் நீ போய் அவ கூட இரு, சரியா? ஓ மை காட். ஏய், என்னாச்சு? யாரோ அவளை தூக்கி போட்டாங்க. என்ன? ஹே, நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். ஓகே, அமைரா.
அமைரா, உனக்கு என்னாச்சு? அமைரா, என்ன ஆச்சு? தூங்குற டைம்ல ஏன் இப்படி சத்தம் போடுறடி? அமைராவை யாரோ தாக்கி இருக்காங்க. ரூம் உள்பக்கமா பூட்டி இருக்கு. உன்னோட சாவி எங்க? அது உள்ளேயே மாட்டிக்கிச்சு. அமேரா, தள்ளுங்க தள்ளுங்க. என்னாச்சு? தயவு செஞ்சு கதவு தருங்க. உள்ள யாரோ இருக்காங்க. அட கடவுளே, மொத்த வீடும் அலங்கோலமா இருக்கே. அமேரா, அமேரா, அதோ இருக்கா. வீட்டில் எல்லாமே சிதறி போய் கிடக்கு. தன்னை காப்பாத்திக்க இவ முயற்சி எடுத்திருக்கான்னு நல்லாவே தெரியுது. ஆனா பாவம் அவளால் எதுவும் பண்ண முடியல. இந்த ரூமுக்குள்ள வரவோ வெளியே போகவோ ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இங்க 2 கதவு இருக்கு. அதுவும் உள்ள இருந்து மூடப்பட்டிருந்தது. ஆமா சார். ஒரு வேளை வந்தவன் ஜன்னல் வழியா தப்பிச்சிருக்கலாம் சார், அந்த பைப் வழியா. ரொம்ப பாவம். செக்யூரிட்டி, என்ன செக்யூரிட்டி வேலை பார்க்குற? இந்த ரூமுக்குள்ள யார் வந்து போனாங்க? சார், இந்த மொத்த ஹாஸ்டல்லையும் நான் ஒரே ஒரு கார்டு தான். இன்னொரு கார்டு வேணும் வேணும்னு கேட்டு நான் ஓஞ்சே போயிட்டேன். எங்க கேட்டா பயமுடு. டியூட்டியில தூங்கி வழியிற. இங்க பாருமா பூஜா, என்னாச்சுன்னு சொல்லு. ஆரம்பத்துல இருந்து சொல்லு. டீட்டெயிலா எல்லாத்தையும் சொல்லிடு. சார், நான் வெளியே கார்டன்ல என் ஃப்ரெண்ட் அர்ஜுன் கூட பேசிட்டு இருந்தேன் மொபைல்ல. அப்ப நான் கவனிச்சேன், யாரோ அமேராவை ஃபோர்ஸா மேல தூக்கி போட்டாங்க. அவ போய் மேல சீலிங்ல இடிச்சுக்கிட்டா. என்ன? அமேராவை யாரோ தூக்கி மேல போட்டாங்க, அவ மேல போய் சீலிங்ல இடிச்சுக்கிட்டாளா? ஆமா சார். ஆனா இது எப்படி சாத்தியம்? யாரையாவது மேல தூக்கி போடுறது ஒன்றும் ஈஸி இல்லையே. எனக்கு தெரியும் சார், நான் சொன்னா கண்டிப்பா உங்களால நம்ப முடியாது. ஆனா நான் இதை கண்ணால பார்த்தப்போ இதை என்னாலயும் நம்ப முடியல. சரி சொல்லுமா, எந்த சீலிங்ல, எந்த இடத்துல? அதோ சார், அங்க. வா, உள்ள வா, மெதுவா. எங்கன்னு காட்டு. இங்கயா? சார், அங்க ஃபேனுக்கு பக்கத்துல. சச்சின், அங்க மேல ரத்தக்கரை தெரியுதுல்ல, இல்லையா? அப்படின்னா சார், உண்மையிலேயே அமேராவோட தலை வந்து சீலிங்ல போய் இடிச்சுதா? ஆமா, பார்த்தா அப்படிதான் தெரியுது. பூஜா, நீ கொலகாரனை பார்க்கலையா? இல்ல, அவன் தெரியல. சரி, பரவாயில்ல. தேங்க்யூ. வாஞ்ச், சீலிங்ல இருந்து பிளட் சாம்பிளை எடு. ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பிடு. என்னன்னு பார்த்துடலாம். சொல்லுங்க. சீலிங்ல பட்ட பிளட் யாருதுன்னு கண்டுபிடிச்சிட்டியா? அந்த பிளட்டு அமேராவோட தான். அப்படின்னா பூஜா சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். அமேராவோட தலை மேல சீலிங்ல போய் இடிச்சுதா சார்? ஆனா சார், இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அமேராவோட வெயிட் கிட்டத்தட்ட 55 இல்ல 56 இருக்கும். யாராவது இந்த மாதிரி ஒருத்திய தூக்கி எப்படி சீலிங் மேல தூக்கி வீச முடியும்? ஜெவந்தி, அப்ப இந்த வேலை ஒருத்தரால மட்டும்தான். போதும் ஃப்ரெடி, ப்ளீஸ். சொல்லுங்க, நீ காரணத்தை சொல்லு. பாஸ் கழுத்து உடைஞ்சதுனால தான் இறந்து போயிருக்கா. அது தெரியும் சாலோங்கே, ஆனா கழுத்து தரையில விழுந்தா கூட தான் உடையும். அப்படி இல்லனா உடைக்கவும் செய்யலாம். சரியா தான் சொல்றேன். கழுத்தை ஒருத்தன் எப்படி வேணாலும் உடைக்கலாம். கழுத்து எப்படி உடைஞ்சதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா இவ கழுத்து உடைஞ்சதுனால தான் இறந்துருக்கா அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா இவ கழுத்தோட இந்த பக்கம், தோ இந்த எலும்பு இருக்குல்ல, அது தூள் தூள் ஆயிருக்கு. சொல்லுங்க, இதை டீட்டெயிலா சொல்லு. சொல்றேன் வாங்க. இதோ பாருங்க பாஸ், இவ கழுத்தோட எலும்பு அப்படியே தூள் தூள் ஆயிருக்கு. இதையும் பாருங்க, இவ தலையிலையும் அடிபட்டிருக்கு பேக் சைடில். அதோட இடுப்புலையும் அடிபட்டிருக்கு. அதோட பாஸ், இவ கையை கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க, அங்கேயும் நிறைய அடிபட்டிருக்கு. சரி, யாராச்சும் ஒரு ஆள் மேலே இடிபட்டு கீழே விழுறானா, அவனோட இம்பேக்ட் தலை, இடுப்பு இங்கெல்லாம் கண்டிப்பா ஏற்படும். அமேராக்கு இதெல்லாம் நடந்திருக்கு. இன்னொரு விஷயம் பாஸ், அமேராவோட தலையில எனக்கு பெயிண்ட் அப்புறம் பிளாஸ்டரோட சாம்பிள் கிடைச்சது. இந்த பெயிண்ட்டும் பிளாஸ்டரும் அங்க சீலிங்ல இருந்தது. என்னப்பா இது, ஒரே குழப்பமா இருக்கு. அதாவது ஒரு பெண்ணுடைய மரணம், அவளுடைய தலை சீலிங்ல இடிச்சதுனால ஏற்படுது. அப்படின்னா சீலிங் வரைக்கும் அவ எப்படி தன்னால பறக்க முடியுமா? இல்ல,
எப்படியும் இந்த வேலையை ஒரு ஆள் பண்ணியிருக்க முடியாது. அப்படியே யாராவது ஒருத்தன் இதை பண்ணியிருக்கானா அவன் கண்டிப்பா விசித்திரமான மெக்கானிசமை பயன்படுத்தியிருக்கணும். அதன் மூலமா அந்த பெண்ணை நேரா சீலிங்ல இழுத்துட்டு மோத விட்டுருக்கான். அப்பதானே மண்டை உடையும். ஆனா இந்த மாதிரி அங்க எதுவும் நடந்ததா பூஜா எதையுமே பார்க்கல. அப்போ இது எப்படி நடந்திருக்கும்? அமேராவுடைய தலை சீலிங்ல போய் எப்படி இடிச்சது? தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சொல்லு சார். அமேராவை பத்தி தெரிய வந்திருக்கு சார். அவ பூனால இருக்கிறவ. ம்ஹும். கடந்த 1 வருஷமா தான் அவ மும்பைல இருக்க உமன்ஸ் ஹாஸ்டல்ல தங்குறா. ஆமா சார், யூஎல்சி ரிசர்ச் சென்டர்ல இவ அசிஸ்டண்டா வேலை பார்க்கறா. அவளுக்கு அங்க யார் கூடயாவது முன்விரோதம் இல்ல யார் கூடயாவது சண்டை ஏதாவது தெரிஞ்சுதா? சண்டை மாதிரி எதுவும் இல்ல, அப்புறம் முன்விரோதமும் இல்லையா. இவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா சார், சுவாதி. ஜெயந்தி கூட்டிட்டு வர போயிருக்காங்க. ஆமா சார். அப்புறம் இவ அம்மா தான் சொன்னாங்க இவ கொஞ்ச நாளாவே அதிகமா ஃபோன் பண்ண மாட்டாளாம். ஆனா இதுக்கு முன்னாடி இவ டெய்லி ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாளாம். பாவம், இந்த பொண்ணு ஏதோ குழப்பத்துல இருந்திருக்கா தெரியுதே. கண்டிப்பா இவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. வாங்க. சரி, இவ ஸ்வாதி அமேராவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். என்னால நம்பவே முடியல. இந்த மாதிரி இறக்கமே இல்லாம ஒருத்தவங்களை கொல்ல முடியுமா? இங்க பாருமா, ஒன்னு சொல்ல. உனக்கு அமேராவை எப்பத்திலிருந்து தெரியும்? சார், கடந்த 6 மாசமா எனக்கு அவளை தெரியும். சரி, நீ ரீசெண்டா ஏதாவது நோட்டீஸ் பண்ணியா? அதாவது அவ ஏதாவது அப்செட்ல இருந்தாளா? நேத்து மதியம் ஒண்ணு நடந்தது. அவ ஏதோ ஒரு நினைப்பிலே இருந்தா. நான் அவகிட்ட பேசிட்டே இருந்தேன். ஆனா அவளை நோட்டீஸ் பண்ணப்ப அவ என் பேச்ச கவனிக்கவே இல்ல. நீங்க எதுவும் அவகிட்ட கேட்கலையா? காரணம் கேட்டிருக்கலாம்ல. அவ என்கிட்ட சொன்னாலே அவ ஆபீஸ்ல ஏதோ சம்பவம் நடந்துதான். அமேராவோட ஆபீஸ்ல சம்பவம் நடந்ததா? யூஎல்சி ரிசர்ச் சென்டர். சொல்லுங்க, யாரை மீட் பண்ணணும்? நாங்க சிஐடிஸ் அமேராவை பத்தி விசாரிக்க வந்திருக்கோம். வாங்க சார், உள்ள வந்து பாஸை மீட் பண்ணுங்க. ஓகே, வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், இவங்க சிஐடிஸ். ஏசிபி பிரதீபன் சார். ஆமா. எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். பை த வே, என் பேர் கௌரவ். இந்த ரிசர்ச் லேபுக்கு நான் சொந்தக்காரன். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இதை யார் பண்ணியிருப்பாங்க? யார் மேலேயாவது சந்தேகம்? இல்ல சார், நான் யாரையும் சந்தேகப்படல. நாங்க கேள்விப்பட்டோம் நேத்து அமேரா ஆபீஸ்ல ஏதோ சண்டை நடந்த மாதிரி. சண்டை நடந்தது சார். சரி, யார் கூட சண்டை நடந்தது அதை சொல்லுங்க. மீரா கூட சண்டை நடந்தது. அவளும் என்னுடைய அசிஸ்டன்ட் தான். மீரா. சரி, மீராவை கொஞ்சம் கூப்பிடுங்க. சார், இப்ப அவ ஆபீஸ்ல இல்ல. அது இருக்கட்டும். இவங்க எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்க? ப்ரொமோஷனுக்காக தான். இந்த மாதிரி சண்டை எல்லாம் இங்க அடிக்கடி நடக்கும். ஆனா நிலைமை அன்னைக்கு கொஞ்சம் ஓவரா போயிருந்தது. கான்ஃபரன்ஸ் ரூம் மேல லைட்ஸ் இருந்தது. அது உடஞ்சி அமேரா மேல விழுற மாதிரி இருந்தது. அதனாலதான் ஓடி போய் நான் அவளை காப்பாத்தினேன். சரி, மேல இருந்த அந்த லைட்டிங்க மீரா தான் தள்ளி விட்டாளா அமேரா மேல? சொல்ல முடியாது. ஆனா இந்த ஆபீஸ்ல சொல்லுவாங்க அவ ஒரு டெல்லி கைனட்டிக். நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்படின்னா மீரா தன்னுடைய மனசக்தியை வச்சு எந்த பொருளை வேணா அசைக்க முடியும், அப்புறம் தூக்க முடியும். இதுல எவ்வளவு உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். ஒருவேளை இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கான்ஃபரன்ஸ் ரூம்ல இருந்து லைட்டு விழுந்தது. அந்த ரூம் எங்க இருக்கு? காட்டுங்களேன். வாங்க சார். ஆ, சார், இந்த இடத்துல தான் அந்த லைட்ஸ் இருந்தது. அது கீழே விழுகிறதா இருந்தது சார். லைட்டிங் அங்க இருந்தது. சார். அமேரா அமேரா அங்க உட்கார்ந்து இருந்தா. இங்க உக்காந்து இருந்தாளா? ஃப்ரெடி, ஏணி எடுத்துட்டு வந்து மேலே ஏறி பாரு. அங்க ஏதாவது தடயம் இருக்கான்னு பாரு. நானா சார்? யாரு பேரு ஃப்ரெடி? எஸ் சார். அடங்கொப்புறான. சார், இந்த ஹூக்கு சரியா இருக்கு. ஒருவேளை லைட்டிங்ல ஏதாவது பேட்ச் லூஸா இருந்திருக்கணும். ஐ சி. கௌரவ் சார், மெயின்டெனன்ஸ் பார்க்குறவங்கள கூப்பிடுங்க. நிஷா, எஸ் சார். மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல யார் இருக்காங்க? யார் இருந்தாலும் உடனே மேல வர சொல்லு. சார், நான் இப்ப கீழே இறங்கவா? இல்ல, மேலதான் நீ அழகா இருக்க. ஆ, டேய், கீழே இறங்கடா. சார்,
இவர் மிஸ்டர் ஷியாம், இங்க மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப். ஷாம் சார், சொல்லுங்க, இது எப்படி நடந்தது? தெரியாது சார். தெரியாதுன்னு சொன்னா செல்லாது. ஏதாவது ஒரு காரணம் இருக்க தான் செய்யும். இல்லைன்னா மேல இருந்து எப்படி விழுந்தது? சார், எல்லாரும் சொல்றாங்க மீராவோட மனசக்தியால. சார், ஒருவேளை மீராவோட அந்த விஷயம் உண்மையா இருக்குமா? நாம இந்த மாதிரி விஷயங்களை நம்பவே கூடாது. நீங்க போங்க. சரிங்க சார். சார், நான் ஜூமர் விழும்போது இங்கே தான் இருந்தேன். சார், நான் என் கண்ணால பார்த்தேன். மீரா தன்னோட 2 கண்ணையும் மூடிட்டு இருந்தா. அண்ட் அவ கவனம் அந்த லைட் மேலே இருந்த மாதிரி இருந்தது. பாத்தீங்களா சார், மீராவோட கவனத்துல ரொம்ப சக்தி இருக்கு. என்கிட்ட கூட தான் சக்தி இருக்கு. உன்னை அந்த மூளையில நிக்க வச்சிருவேன். இதுக்கு மேல வாயை திறக்காத, மூடி வை. சொல்லுங்க நிஷா, இது விஷயமா நீங்க என்ன சொல்ல போறீங்க? சார், நான் மீரா மேரா இவங்க 2 பேரோட சண்டையை மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் சார். வீடியோ ரெக்கார்டிங்கா? அதை எங்க ஆபீசர் கிட்ட கொடுங்க. ஃப்ரெடி, அதை வாங்கிக்க. இந்த மீரா கூட ஒரு மீட்டிங்கை நடத்தியே ஆகணும். சார், மீராவோட ஃபோன் சிக்னல் இங்கிருந்து 500 மீட்டர் தொலைவில் தான் இருக்கு. அப்படியே முன்னேறி போயிட்டே இருக்கு. ரொம்ப நேரம்லாம் ஓடிட்டே இருக்க மாட்டாங்க பாரு. சார், அடுத்து ஒரு ரைட் டர்ன் வரும். அங்கிருந்து நம்ம ரைட்ல போகணும். சார், இப்போ 50 மீட்டர் தொலைவில் தான் இருக்கும். சார், எதிர ஒரு டாக்ஸி போகுதுல்ல, ஒருவேளை மீரா டாக்ஸியில் இருக்கலாம். ஆமா சார், ஃபோன் சிக்னல் அந்த டாக்ஸிலேருந்து தான் வருது. என்ன விஷயம்? நாங்க உங்க கூட கொஞ்சம் பேசணும். இதென்ன அதிக பிரசங்கித்தனம்? வேற டாக்ஸில வந்து நுழையறீங்க? நாங்க சிஐடிஸ். அமேராவை ஏன் கொன்ன? என்ன? அமேரா செத்துட்டாளா? சும்மா நடிக்காத சரியா? ஆபீஸ்ல நீங்க 2 பேரும் சண்டை போட்டீங்கல்ல? நான் ஒரு நாளைக்கு 10 பேர் கூட சண்டை போடுவேன். நான் என்ன இப்ப எல்லாரையும் கொலை பண்ணிட்டா சுத்திட்டு இருக்கேன்? எல்லார பார்த்து உனக்கு தான் பொறாமை இல்லல? ப்ரமோஷனுக்காக 2 பேரும் சண்டை போட்டதா நாங்க கேள்விப்பட்டோம். நீங்க ஏதோ எங்களை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. அந்த லைட்டை தள்ளினது நீதானே? அது ஒரு கோஇன்சிடென்ஸ். நான் தள்ளி விடும்போது அதுவா மேல இருந்து கீழே விழுந்துருச்சு. உங்க ஆபீஸ்ல எல்லாருமே சொல்றாங்க நீங்க ஒரு டெலிகைனடிக்னு, மனசக்தியால எல்லா பொருளையும் அசைக்க முடியும்னு. எனக்கு ஒண்ணுதான் புரியல. இதெல்லாம் நம்பி எப்படி என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க? நாங்களும் இதெல்லாம் நம்புறதே கிடையாது. அந்த லைட் விழறதுக்கு முன்னாடி நீ எதுக்காக உன் கண்ணை மூடி இருந்த? நான் அடிக்கடி பிளாக் அவுட் ஆயிடுவேன். என்னோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக நான் கொஞ்ச நேரம் என் கண்ணை மூடி வச்சிருந்தேன். பை த வே, அமேராவோட மரணம் லைட் மேல இருந்து விழுந்ததால ஏற்படலையே. அமேராவோட மரணம் ஹாஸ்டல் ரூம்ல நடந்திருக்கு. நேத்து நைட்டு 3:30 மணிக்கு. அப்ப நீ எங்க இருந்த? என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி இருந்தது, அங்கதான் இருந்தேன் நான். சரி, உன் ஃப்ரெண்டோட அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் கொடு. சார், வா. சார், மீரா சொல்றதும் கரெக்டுன்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டு அவளோட ஃப்ரெண்ட் ரூபி பார்ட்டியில் இருந்தா சார். இப்ப என் மேல நம்பிக்கை வந்துதா? அந்த அமேராவோட கொலைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. பார்ட்டியில் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சது. நீங்க நைட்டு 2 மணிக்கு அங்கிருந்து கிளம்பிட்டீங்க. அண்ட் அமேராவோட கொலை 3:30 மணிக்கு தான் நடந்திருக்கு. அதாவது உன்கிட்ட நிறைய டைம் இருந்திருக்கு அமேராவை கொலை பண்ண. நீங்க இப்போவும் ஏன் என்ன சந்தேகப்படுறீங்க? இது உண்மைதான் சார். காலையில ஆபீஸ்ல எனக்கும் அமேராக்கும் சண்டை நடந்தது. அதுக்கப்புறம் பார்ட்டிலையும் எனக்கும் ஒருத்தருக்கும் சண்டை வந்தது. அதனால நான் ரொம்ப டென்ஷன் ஆயிருந்தேன். அதனால பாதியிலே பார்ட்டில இருந்து நான் கிளம்பி வந்துட்டேன். நேரா ஹாஸ்டல் போனீங்க? நான் அமேராவோட ஹாஸ்டலுக்கு போகல. நீங்க எதுக்காக என்ன நம்பவே மாட்டீங்க? எதுக்காக நாங்க நம்பணும்? ஏன்னா வண்டியில ஏறி நான் திரும்ப வர்றப்போ நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு திரும்பவும் பிளாக் அவுட் ஆயிடுச்சு. அப்புறம் காலையில 6 மணி வரைக்கும் நான் கண்ணே திறக்கல. ஆச்சரியமா இருக்கு. திடீர்னு உங்களுக்கு இந்த பிளாக் அவுட் சம்பவம் நடக்குது. அது எனக்கு
மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் இருக்கு. ஓ, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலனா நீங்க என் டாக்டர் கூட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. டாக்டர் சவிதா. நான் வீட்டுக்கு போன உடனே காலையில செக்கப்காக அவங்கள கூப்பிட்டுருந்தேன். அதெல்லாம் நாங்க கரெக்டா தெரிஞ்சுப்போம். சார் சார் இந்த பொண்ணு மீரா ஹாஸ்டலுக்கு போயிருந்தாலும் இது எல்லாத்தையும் இவ எப்படி பண்ணிருப்பா? இந்த பொண்ணு தனியா இத பண்ணி இருக்க வாய்ப்பில்லை. சார் ஆ, சார் 1 மினிட். சார், இந்த அமேரா அண்ட் மீராவோட சண்டை நடக்கும்போது அங்க த்ரூவ் பேர் வருது. அது சரி, இந்த த்ரூஃப் யாரு? சார் இங்க பாருங்க. என் மேல இப்படிலாம் நீ பழிய போடக்கூடாது. த்ரூ சொன்னானே, ஏன் ப்ரொமோஷனை தடுத்துட்டு நீ உன் ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கன்ட்டு. இவ்ளோ மட்டமா போவியா? என்னெல்லாமோ நடக்குதே மீரா. இதுல அமேரா தெளிவா சொல்றாளே, நீ அவளோட ப்ரொமோஷனை தடுத்து எப்படியாவது உன் ப்ரொமோஷனை கொண்டு வர பாக்குறேன்னு த்ரூஃப் சொன்னானே. அந்த த்ரூ இப்படிதான் 1ஆம் நம்பர் ஒளருவாய். எல்லா நாளும் இங்க அங்கன்னு இப்படிதான் பொருள் கிளப்பி விட்டுட்டு இருப்பான். ஐ சி, ஓகே. அதையும் இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெடி, யூஎல்சி ரிசர்ச் சென்டருக்கு ஃபோன் போட்டு இந்த த்ரூ யாருன்றத உடனே தெரிஞ்சுக்க. அவன் ரொம்ப தப்பானவனா தெரியறான். எஸ் சார். ஜெயவந்தே, கொஞ்சம் அதை ப்ளே பண்ண. ஒரு நிமிஷம் பாஸ் பண்ண. இந்த த்ரூவை ஜூம் பண்ண. நீ கவனிச்சியா? இந்த த்ரூ மேல எதையோ பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆமா சார், நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. ஜெயவந்தி, இப்ப அடுத்து ஸ்லோ மோஷன்ல காட்டு. சார் இந்த த்ரூ என்ன பண்றான்னு பார்க்கலாம். இப்ப கவனிச்சிங்களா? அந்த த்ரூ அப்படியே மேல பார்த்துக்கிட்டே பேண்ட் பாக்கெட்ல நைஸா கைய விடுறான். அப்படின்னா அவன் அந்த பாக்கெட்குள்ள ஏதோ ஒன்று வச்சிருக்கணும், அதனால லைட் விழுந்திருக்கலாம். சார், இதெல்லாம் பார்க்கும்போது அமேரா சீலிங்ல இடிச்சு சாகுறது இதுவும் ஒரு சதி திட்டமா? சார், எதுக்கு பயந்தமோ அது நடந்திருக்கு. நாம சந்தேகப்பட்டது கரெக்ட். த்ரூ ஆபீஸ்ல இல்ல, அவனுடைய வீட்லயும் பூட்டு தொங்குதான். இது நல்லா இருக்கே. என்ன மீரா, இப்ப சொல்லு மீரா, த்ரூ கூட என்ன பகை? அமேரா கூட ஏதாவது சண்டை இருந்ததா? எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. த்ரூவோட ஃபோன் நம்பர் உன்கிட்ட இருக்கணுமே. எஸ் சார், இருக்கு. சச்சின், இந்த த்ரூவோட ஃபோன் நம்பரை ட்ரேஸ் பண்ணு. இப்ப அவன் எங்க இருக்கான்னு பாரு. த்ரூ. இன்னொன்னு, அமேராவோட ஹாஸ்டலுக்கு மறுபடியும் போயாகணும். இப்ப சொல்லு, நீ எங்க நின்னுட்டு இருந்த? அர்ஜுன் கூட பேசும்போது எங்க இருந்த? சார், நான் இங்க தான் நின்னுட்டு இருந்தேன். இங்க இருந்தியா? ஆமா சார். ஓகே. அண்ட் அமேரா எங்க இருந்தா? சார், அவ அங்க ஜன்னல் பக்கத்துல இருந்தா. அந்த ஜன்னல் பக்கத்துல? ஆமா சார். திவ்யா, நீ மேல போ. அமேரா எந்த ஜன்னல்ல நின்னாலோ நீ அங்க போய் நில்லு. ஓகே சார். சார். சரி, இப்ப சொல்லு. அமேராவை ஜன்னல்ல பார்த்ததுக்கு பிறகு என்ன பார்த்த? அதாவது நீ அதுக்கப்புறம் என்ன பார்த்த? சார், நான் என்ன பார்த்தேன்னா, யாரோ அவளை சீலிங் மேல தூக்கி போட்டாங்க. அமேராவை சீலிங் மேல தூக்கி போட்டப்போ அவ கத்த ஆரம்பிச்சாளா? இல்ல சார், அவளோட தலை கீழே பார்த்துட்டு இருந்தது. அப்புறம் அவ எதுவும் பேசல. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அதுக்கப்புறம் அவளோட தலை சீலிங்ல இடிக்கிறத பார்த்தேன், ஃபேனுக்கு பக்கத்துல. அமேராவோட தலை ஃபேனுக்கு பக்கத்துல சீலிங்ல இடிச்சதா? இதெல்லாம் எப்படி சாத்தியம் ஆகும் பூஜா? இங்க இருந்து சீலிங் தெரியவே இல்லையே. சீலிங்க விட ஃபேனே தெரியல. ஆனா சார், அந்த நேரத்துல பார்த்தேன். சரி வா, சீலிங் தெரியுதா? இல்ல. இன்னும் முன்னாடி வா. தெரியுதா? இல்ல.
இப்ப சொல்லு, இங்க இருந்தே சீலிங் தெரியல. அட, அங்க இருக்கிற விஷயத்தை விடு. இங்க இருந்தே சீலிங் தெரியலனா அப்புறம் உனக்கு ஃபேன் எங்க இருந்து தெரிஞ்சது? நீங்க எதுவும் எங்ககிட்ட போய் சொல்லலையே. எங்களை நீங்க திசை திருப்ப பாக்குறீங்களா? சார், நான் எதுக்காக போய் சொல்லணும்? நான் சொல்றது உண்மை. அப்ப எனக்கு சீலிங் தெரிஞ்சது. நிஜமாவே சீலிங்க பாத்தியா? ஆமா சார். ஃபேனும் தெரிஞ்சதா? ஆமா சார். ஓ, இப்போ எல்லாமே புரிஞ்சது சச்சின். பூஜாக்கு ஏன் சீலிங் தெரிஞ்சதுன்னு தெரிஞ்சாச்சு. பூஜாவுக்கு சீலிங் தெரியல, பூஜாவுக்கு சீலிங் காட்டப்பட்டு இருந்தது. சீலிங் காட்டப்பட்டதா? அப்படின்னா? கமான் பூஜா, அங்க வா, அங்கேயே புரிய வைக்கிறேன். கமான். சார், புரியுற மாதிரி சொல்லுங்க. எனக்கு ஒன்னும் புரியல. பொய்யான சீலிங்க எப்படி சார் காட்ட முடியும்? காட்ட முடியும் பூஜா, அதுக்கு ஒரு வழி இருக்கு. 3D இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணலாம். 3D இமேஜா? அதாவது யார் இதை பண்ணாங்களோ அதோடு நீ எதை பார்த்தியோ அது ஒருவேளை அதை முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கணும். அண்ட் சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே அவன் அந்த இமேஜ், அந்த 3D இமேஜை இங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கணும். அதை நீ பார்த்துட்ட, பார்த்ததை நீ உண்மைன்னு நினைச்சிட்ட. அப்போ அந்த ப்ரொஜெக்ஷன்ல காட்டப்பட்ட பொண்ணு வேற யாரோவோ சார்? அமேரா இல்லையா? அப்படிதான் தோணுது சச்சின். ஏன்னா அமேரா இருந்திருந்தா பூஜா பார்த்துருப்பாளே. பூஜா அவளோட முகத்தை கூட பார்க்கலையே. ஆமா சார். கொலகாரன் எதுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டா? அதோட இதெல்லாம் பண்றதுக்காக ப்ரொஜெக்டரை எங்க வச்சிருப்பான்? ஆனா சார், கொஞ்ச நேரத்திலேயே நான் இங்க வந்துட்டேன். அப்ப இங்க எந்த ப்ரொஜெக்டரும் இல்ல. சார், அப்படியே ப்ரொஜெக்டரை எடுத்திருந்தா அவ்வளோ சீக்கிரத்துல ரூமுக்கு வெளியே எப்படி எடுத்துட்டு போக முடியும்? ஏன்னா ரூம் உள்ள லாக் ஆகியிருந்தது. அதுதான் தெரியல, அதுதான் புரிய மாட்டேங்குது. சச்சின், நீ சொன்ன மாதிரி அவன் ஒருவேளை ஜன்னல் வழியா ஓடி இருக்கலாம். சரி, ஜன்னல் வழியா ஓடி இருந்தா அப்போ கீழே டைவ் அடிச்சிருப்பானா? சரி, அவன் டைவ் அடிக்கல, பைப் வழியா அவன் இறங்கியிருக்கலாம். ஆனா பைப்பு வழியா அவன் இறங்கும்போது அவனால அந்த ப்ரொஜெக்டரை எப்படி தூக்கிட்டு போக முடியும்? இது உண்மையிலேயே தலை சுத்துதுப்பா. சச்சின், எனக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. அவன் ப்ரொஜெக்டரை எங்க வச்சிருப்பான்னு இப்ப புரிய வருது. எங்க இருந்து சார்? அங்க எதிரில் இருக்கிற பில்டிங்ல. சார், இதுதான் என்னோட ஆபீஸ். சார், இது 1 வருஷமா திறக்காம அப்படியே இருக்கு. இந்த இடத்த நல்லா சர்ச் பண்ணுங்க. என்ன ஆச்சு சார்? ஒரு கேஸை கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கோம். உன்னோட இந்த ஆஃபீஸை யாரோ தவறா பயன்படுத்திருக்காங்கன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம். இருக்கலாம் சார். ஏன்னா இங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்டும் என்னைக்கோ வேலையை விட்டு வெளியூருக்கு போயிட்டான் சார். சச்சின், இங்க வா, அத கவனி. இங்க இருந்து அமேராவோட ரூம் கிளியர் கட்டா தெரியுது. 3D ப்ரொஜெக்ஷன் இங்க இருந்து தான் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல இருந்து. சார், சொல்லு ஃப்ரெடி. இத பாருங்க, எக்ஸ்டென்ஷன் கார்டு. அமித். எஸ் சார். இது உன்னுடைய எக்ஸ்டென்ஷன் கார்டா? இல்ல சார். அப்ப யாருது? இங்க இருந்தான்ல, அவனோட தான் இருக்கலாம் இல்லையா? இல்ல சார், அவன் இங்கிருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டான். கொஞ்சம் தேடுங்க, வேற ஏதாவது கிடைக்கலாம். நல்லா தேடி பாருங்க. ஆமா, இது என்னது? சச்சின், ஹெல்ப் பண்ணு, இது தூக்கு. இங்க பாரு, இதுதான் ப்ரொஜெக்டருடைய ஸ்டாண்ட். அதாவது எக்ஸ்டென்ஷன் கார்டு, அப்புறம் இந்த ப்ரொஜெக்டர் ஸ்டாண்ட் அந்த 3D இமேஜ் ப்ரொஜெக்ஷனுக்காக தான் இதை பயன்படுத்தி இருக்கணும்.
3D இமேஜ் அமேராவோட ரூமுக்கு இங்கிருந்து தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கணும். சார் ஒரு விஷயம் தான் புரியல. துருவ் அமேராவை கொலை பண்ண எதுக்கு இவ்ளோ திட்டம் போட்டான்? ஆனா சார், துருவை பத்தி நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அவனுக்கு மீரா மாதிரி ப்ரொமோஷன் ஆசையும் இல்ல, அதோட அமேராவும் அவனை ஏமாத்தல. அப்போ அவன்கிட்ட என்ன காரணம் இருக்கும்? ஏன் கொலை பண்ணணும்? ஃப்ரெடி, இதை துருவ் மட்டும்தான் சொல்ல முடியும். ஹலோ, என்ன சென்னை? ஓகே சார், ஏர்போர்ட்ல இருந்து ஃபோன். துருவ் நேத்து ஆஃப்டர்நூனே சென்னைக்கு கிளம்பிட்டான். அந்த லைட் விழுந்த சம்பவத்துக்கு பிறகு. அதாவது நைட்டு 3:30 மணிக்கு எப்போ அமேராவை கொலை பண்ணாங்களோ அப்போ அவன் சிட்டிலேயே இல்லை. அப்படின்னா ஒண்ணு தான் ப்ரூவ் ஆகுது. இந்த துருவ் இவன் வெறும் பகடக்காய் தான். இந்த விளையாட்டை விளையாடுறது வேற யாரோ. சார், அமேராவை பத்தி ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் கிடைச்சிருக்கு சார். என்னது? சார், அமேராவோட ரூம்ல இருந்து ஒரு வாட்ச் பெண்டன்ட் கிடைச்சிருக்கு. ஆ, நான் இதோட விலையை மார்க்கெட்ல கேட்டேன். இந்த வாட்ச் 75,000 அண்ட் பெண்டன்ட் 1,00,000 ரூபாய். ஆனா அமேராவோட மாத சம்பளம் வெறும் 15,000 ரூபாய் தான். அவளோட ரூம்மேட் பூஜா தான் சொன்னா இந்த அத்தனை பொருட்களும் அவளுக்கு கிஃப்டா கிடைச்சுதான். அவ பாய் ஃப்ரெண்ட் மகேஷ் கொடுத்தது. மகேஷ்? சார், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம். அமேராவோட ஃப்ரெண்ட்ஸ் மகேஷை பார்த்ததே இல்லையா. அதுவும் இல்லாம அவளோட மொபைல் கான்டாக்ட் லிஸ்ட்ல மகேஷ்ன்ற பேரே இல்லை சார். ஒரு நிமிஷம் சச்சின். ஃபோன் ரெக்கார்டை செக் பண்ணேன். அமேராவோட இந்த ஃபோன் ரெக்கார்ட்ஸில் ஒரு லேண்ட்லைன் நம்பரும் இருக்கு. இந்த லேண்ட்லைன் நம்பருக்கு சாகறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அமேரா பல தடவை ஃபோன் பண்ணியிருக்கா. கண்டிப்பா இது மகேஷோடைய நம்பரா தான் இருக்கணும். முதல்ல இந்த நம்பரை கண்டுபிடிக்கலாம். அப்புறம் நம்ம கைக்கு இந்த மகேஷும் மாட்டுவான். கொஞ்சம் அந்த மகேஷை வர சொல்லு. மகேஷா? மகேஷ் நீங்க யாரும் இல்லையே. ஆமா, நீங்களாம் யாரு? சிஐடி. சிஐடியா? இந்த வீட்டோட ஓனர் யாரு? அமேரா மேடம் சார். என்ன? இவளா? ஆமா மேடம், இவங்க தான். இவங்கள பத்தி தான் நான் சொன்னேன். ஆனா என்னதான் ஆச்சு சார்? அமேராக்கு இவ்ளோ பெரிய வீடு இருக்கா? அப்புறம் ஏன் லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்குறா? சார், இதை பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது. வீட்டை செக் பண்ணுங்க. என்னாச்சு சார்? நீ எவ்வளோ நாளா இங்க வேலை பார்க்குற? சார், 3 மாசமா வேலை பார்க்குறேன் சார். அமேராக்கு சம்பளம் 15,000. இந்த வீடு கோடிக்கணக்கில் போகும். இவளுக்கு எங்கிருந்து இவ்ளோ பணம் வந்தது? எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அந்த மகேஷ் தான் கொடுத்துருக்கணும். ஆனா இப்ப அவனையே காணுமே. அமேரா எப்பயாச்சும் இந்த மகேஷ்ன்ற பேரை சொல்லியிருக்காங்களா? இல்லையே சார். சொல்லப்போனா மேடமும் இங்க குறைவா தான் வருவாங்க. சார், ஆ, எவ்வளோ பணம் இருக்கு பாருங்க சார். அதாவது மயூராவோட கைக்கு குபேரனே வந்த மாதிரி. பணம் எங்க இருந்து வந்துச்சு? ஆ, என்ன சார், எனக்கு இதை பத்திலாம் எதுவும் தெரியாது. அமேரா இந்த பணத்தை கொண்டு வரும்போது பார்த்திருக்கியா? ஆமா சார், நைட்டு சில நேரங்கள்ல பெரிய பெரிய பேக்கோட வருவாங்க. ஆனா அதுல பணம் இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியாது சார். கடைசியா உன் மேடம் எப்ப இந்த வீட்டுக்கு வந்தாங்க? போன ஞாயிற்றுக்கிழமை. அப்போ மணி 2-2:30 இருக்கும் சார். தப்பான காரியெல்லாம் நைட் நேரத்தில் தானே பண்ணுவாங்க. கொஞ்சம் என்கொயரி பண்ணணும். போன சண்டே நைட்டு 2-2:30 மணி போல அமேரா ஃபோன் எங்கே இருந்துச்சு? இந்த இடத்துல தான் போன ஞாயிற்றுக்கிழமை மயூராவோட ஃபோன் லொக்கேஷன் காட்டிச்சு சார். இந்த இடத்துல தான். சார், அப்படின்னா அந்த பண சூர்கேஸை அமேராக்கு இங்கிருந்து தான் கொடுத்துருக்கணும். ஆமாம், ஆள் இல்லாத இடத்துல தானே எப்போவுமே டீலிங்லாம் நடக்கும். சட்டத்துக்கு விரோதமாக இப்படி தானே காரியங்கள்லாம் பண்ணுவாங்க. சார், இங்க டீலிங்ஸ் நடந்திருந்தா இந்த டீலிங் யார் கூட நடந்திருக்குன்றதும் நம்மளுக்கு இங்க இருந்தா தான் தெரியும். இது பஸ்ஸோட ஸ்கிராப் யார்டு.
ஒரு காக்காவை கூட இங்க காணுமே. அங்க ஏதோ ஒரு டீ கடை இருக்கு. வந்து போறதுக்கு ஒரு வழி தானே இருக்கு. அவன் ஏதாவது பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஹலோ பிரதர். வாங்க சார், இஞ்சிலாம் போட்டு சூடா டீ போட்டிருக்கேன் சார், குடிங்க. இல்ல டீ எல்லாம் நாங்க குடிக்க மாட்டோம். இப்போ எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு சூடான நியூஸ் மட்டும் தேவைப்படுது. அட என்ன சார், சூடா நியூஸ் வேணும்னா இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்து படிங்க. சார், இது வியாபார நேரம், ஏன் தொல்லை கொடுக்குறீங்க? நாங்க கேட்குற செய்தியெல்லாம் பேப்பர்ல வராதுப்பா. ஆனா உன்னால சொல்ல முடியும். சரி கேளுங்க, என்ன தெரியணும் சொல்லுங்க. இங்க பாருங்க, நாங்க எல்லாரும் சிஐடிஸ். இந்த போட்டோவை பாருங்க. இந்த பொண்ணை அக்கம் பக்கத்துல நீங்க எங்கேயாச்சும் பாத்தீங்களா? இவ அடிக்கடி இங்க வந்து போவா. போன ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே, அதுவும் நைட்டு. வெரி குட். இங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சார், நடுராத்திரி ஒருத்தன் கார்லேருந்து வந்து நேராக உள்ளே போனான் ஸ்கிராப் யார்டுக்கு. கார் டிக்கியை திறந்து உள்ள இருந்து பெரிய பேக் எடுத்து கீழே வச்சுட்டு அவன் போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணு வந்தா, பேக் எடுத்தா, அவ காரோட டிக்கியில வச்சுட்டு அவ கிளம்பிட்டா. அந்த கார் நம்பரை பாத்தீங்களா? இல்ல சார், அது ஞாபகம் இல்ல. இருட்டுல எதுவுமே தெரியல. சரி, அந்த காரோட டிரைவர் அவன் வெளியே வந்தானே, அவனை நீ பார்த்திருப்பல்ல? இல்ல சார், இருட்டுல மூஞ்சி தெரியல. சரி, நீ வந்து முகத்தை பார்க்கல. அவனை பத்தி ஏதாச்சும் சொல்ல முடியுமா உன்னால? என்ன ஹைட் இருப்பான், என்ன வெயிட் இருப்பான், பார்க்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான்? சார், அவன் ஹைட்டு வந்து 5.67 இருக்கலாம் சார். 5.67 இன்ச். வேற ஏதாச்சும்? ஆமா சார், ஒரு விஷயம் இருக்கு. ஹலோ கௌரவ் சார். வாங்க. எங்க போயிட்டு இருக்கீங்க? ரொம்ப அவசரமா? ஆமா, என்னுடைய மாமியாருக்கு உடம்பு சரியில்லை. ஓஹோ, மாமியார் வீட்டுக்கு போறீங்களா? நாங்களும் அங்கதான் உங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கோம். எனக்கு புரியல. அமேராவை கொலை பண்ணது யாருன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது இந்த கொலையை பண்ணது நான் தான்னு கண்டுபிடிச்சிட்டீங்களாண்ணே? எல்லாரையும் தீர்த்துக்கட்டுங்க. என்கிட்டேவா பொடிப்பாயில? முடிஞ்சதா? சொல்லு, எதுக்காக நீ இதெல்லாம் பண்ண? மாயிரா என்ன தன்னுடைய பாஸ பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எதுக்காக உங்களை பிளாக்மெயில் பண்ணான்னு சொல்லுங்க. என்னுடைய ஆம்பிஷஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் ட்ரானா, அதுல ஒரு முக்கியமான டீம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அந்த ஃபேமஸ் சயின்டிஸ்ட் ராகவன் குமார், அவரு போன வருஷம் ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போனாரு. அடுத்து சொல்லு. அவரோட ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் என் கைக்கு ஒன்று கிடைச்சது. அதுல நான் என் பேரை மாத்தி இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டோட ஆதாரமா நான் மாத்தினேன். அதோட மீராவும் இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா. இந்த விஷயம் அமேராவுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு இல்லையா? அவ என்ன பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சா. அவ கேக்குற பணத்தை நான் அவளுக்கு கொடுக்காம விட்டுட்டா. ப்ராஜெக்ட திருடனதா வெளியில சொல்லிடுவேன்னு என்ன மிரட்டுனா. இதையெல்லாம் கேட்டு என்னால எப்படி பொறுத்துக்க முடியும்னு நீங்களே சொல்லுங்க. இவ்வளவு நாள் நான் காப்பாத்திட்டு வந்த என் பேரெல்லாம் கெட்டுரும். எல்லாமே அழிஞ்சு போயிருக்கும். எல்லாம் எல்லையை மீறி போயிருந்தது. நீயும் மாசம் மாசம் பணம் கொடுத்து ஓஞ்சு போயிருந்த. அதனால நீ அவளை தீர்த்து கட்ட முடிவு பண்ணிட்ட, அப்படிதானே? அவளுக்கும் மீராவுக்கும் நடந்த சண்டையை நான் எனக்கு சாதகமாக்கிக்கிட்டேன். மீராக்கு இருக்கிற நோயையும் நீ நல்லா பயன்படுத்தி இருக்க. எனக்கு தெரியும் அவளுக்கு பிளாக் அவுட் நோய் இருந்தது. ஆனா நான் உடனே வதந்தியை பரப்பி விட்டேன். அவளை டெலி கைனட்டிக்னு சொன்னேன். ஆஹா, அதுக்காக நீ கான்ஃபரன்ஸ் ரூம்ல லைட்டை மேல இருந்து விழ வச்ச, அமேராவோட தலை மேல. இதுக்கு எலக்ட்ரீஷியனும் துருவும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதே நேரத்துல நீ அமேராவை காப்பாத்தி இருக்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அமேரா ரொம்பவே பயந்து போயிருந்தா. நானும் மொத்த ஆபீஸ்ல ஒரு வதந்தியை பரப்பி விட்டேன். அதாவது மீரா தன்னுடைய மனசக்தியால எந்த பொருளையும் தூக்கவும் முடியும், அசைக்கவும் முடிங்கிற வதந்தியை நான் பரப்பி விட்டேன். நைட்டு அமேராவோட ஹாஸ்டலுக்கு போயிருக்க, அவளை கொலை பண்ண. எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தது. செக்யூரிட்டிஸ் எப்ப சேஞ்ச் ஆகும்னு எனக்கு தெரிஞ்சிருந்தது. சரியான நேரம் பார்த்து, அந்த கார்டு இல்லாத நேரம் பார்த்து நானும் அந்த ஹாஸ்டலுக்குள்ள நுழைஞ்சேன்.
அப்பதான் பூஜாவும் ரூமை விட்டு வெளியில வந்தா. நானும் மைராவோட தலையில காயத்தை ஏற்படுத்தினேன். அவ மயங்கி விழுந்துட்டா. அப்புறம் அவ உடம்புல காயத்தை ஏற்படுத்தினேன், எல்லா இடத்துலயும். அப்பதான் சீலிங்ல இடிச்சு கீழே விழுந்ததா எல்லாரும் நம்புவாங்க. ஆமா, அவ உடம்புல எங்கெல்லாம் காயம் ஏற்படுத்தணும்னு முதல்லயே பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் அவளுடைய கழுத்தை திருப்பி அங்கேயே சாகடிச்சேன். என்னுடைய ஒரு செய்கையில இன்னொரு பில்டிங்ல இருந்த என்னுடைய ஆள் ப்ரொஜெக்டர் மூலமா அந்த ஃபுட்டேஜை ஓட விட்டான். ஏன்னா அப்பதான் பூஜா அதை நம்புவா. அமேரா சீலிங்ல இடிச்சு இறந்தாங்கிறத நம்புவா. இப்படி ஒரு கேவலமான பிளானை கரெக்டா போட்டிருக்க. இப்போ ஜெயில்ல கம்பியை எண்ணிக்கிட்டு 3D ப்ராஜெக்ட பண்ணு. உன்னோட பிளான்ல நீ எங்க தப்பு பண்ணன்னு கரெக்டா கண்டுபிடி. அதுக்குள்ள தூக்குக்கான ஆர்டரும் வந்துடும்.